அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரித்திரம் விலகி எக்கச்சக்கமாக பணம் சேர, கடன் தொல்லை உடனே விலக ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேருங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக மற்றும் கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்க நினைத்த காரியம் வெற்றி பெற நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரீகம். இந்த தாந்திரீகம் செய்வதனால பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய தரித்திரமும், அதாவது கண்திருஷ்டி போன்ற அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக விலகும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகங்கள். சோ இந்த அற்புதமான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த ஆற்றல் வாய்ந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:33 அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:59 வரை அமாவாசை திதி இருக்குங்க. அமாவாசையை முன்னிட்டு திதிகள், தர்ப்பணங்கள் கொடுக்கிறவங்க மற்றும் முன்னோர்களுக்கான பூஜைகள் செய்யறவங்க நாளைய தினத்தில் தாங்க நம்ம செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வந்தால் எந்த அளவிற்கு விசேஷமோ அதே போலதாங்க திங்கட்கிழமையில் அமாவாசை வருவதும் மிக மிக விசேஷம். வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க நாளைய தினம் அபிஷேகத்திற்காக உங்களால முடிந்த எந்த பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இந்த சோமவார அமாவாசையை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகள், தாந்திரிகங்கள், ரகசிய வழிபாடுகள், நாம ஜபங்கள், மந்திர ஜபங்களாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். மற்ற கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசையை விட திங்கட்கிழமையில் வரும் இந்த சோமவார அமாவாசை அதீதமான ஆற்றல் உடையது. அதனால தாங்க நான் ரிப்பீட்டடா சொல்றேன். ஏன்னா இது போன்ற நாட்கள் நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா, அதாவது அடிக்கடி கிடைக்காது. நம்ம சேனல்ல இந்த சோமவார அமாவாசையை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ இதுல உங்களுக்கு எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அனைத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடியது. அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் ரொம்பவுமே அத்தியாவசியமானதுன்னு சொல்லலாம். இந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல நமக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. ஆனால் இது நிறைய காரிய தடைகளை நமக்கு ஏற்படுத்தும். அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஏகப்பட்ட பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாந்திரிகங்கள், பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதிலும் குறிப்பாக சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். இருந்தாலும் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டல்லா இருப்பாங்க, அடிக்கடி தூங்கணும்னு தோணும். இன்னும் சில பேருக்கு கால் பகுதி, கால் பாதம்ல அதிகமான எரிச்சலை கொடுக்கும். நீங்க எல்லா மெடிக்கல் டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டீங்க, எல்லாமே நார்மலா இருந்தும் கால் பகுதி, பாதங்கள்ல எரிச்சல் இருந்தால் அது கட்டாயமாக கண்திருஷ்டி தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து கால்களில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். நார்மலா நடந்து போனா கூட கால் ஸ்லிப் ஆகும், எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. இது ஒரு முறை அல்லது 2 முறை நடந்தா பெருசா எடுத்துக்க வேண்டாம். சில பேருக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் கண்திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி வீட்டில் பணம் தங்காத நிலை, ஏன்னா சில பேருக்கெல்லாம் பணவரவு இருக்கும், அந்த பணம் வீட்டில் தங்காத நிலை இருக்கும். ஏதாவது மருத்துவ செலவுகள், அனாவசியமான செலவுகள் ஏற்படும். மேலும் காரிய
தடைகள். எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. ஒரே நாளில் அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக நீக்கப்படும். சரிங்க, எந்த நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் இரவு 12 மணிக்குள்ளாக நீங்க செய்து முடிக்கணும். உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. நீங்க 8 மணிக்கு தூங்க போறீங்கன்னா 8 மணிக்கு செய்யலாம், அல்லது 9 மணி, 10, 11, மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளாக செஞ்சு வச்சிருங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு கிளாஸ்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது மெட்டல் கிளாஸ், எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. பன்னீர் நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. இந்த தாந்திரிகத்திற்கு தண்ணீர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். கிளாஸ்ல ஒரு 3/4 பங்கு அளவிற்கு நீங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக நல்ல கனிந்திருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பாதியை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்த முக்கியமான பொருள் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு மற்றும் 8 எண்ணிக்கையில மிளகு. இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்துமே உடனடியாக திருஷ்டியை நீக்கக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகினாலே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். தாராளமான பணவரவை கொடுக்கும். கடன் தொல்லை விரைவாக நீங்கும். மேலும் இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் எளிமையானது தாங்க. எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது. மிளகு கரெக்டா 8 எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் எடுக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. 8 எண்ணிக்கையில மிளகுன்றது மிகவுமே முக்கியம். முதலாவதாக நீங்க எடுத்து வச்சிருக்க தண்ணீர்ல அரை எலுமிச்சம்பழ சாறை முழுமையா நீங்க புழிஞ்சுக்கோங்க. தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது எலுமிச்சம்பழம். எதிர்மறை ஆற்றல்களை பூரணமாக உறிந்து கொள்ளக்கூடியது. அரை எலுமிச்சம்பழ சாறை முழுமையாக நீங்க பிழிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகுடன் கல்லுப்பையும் நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் அந்த தண்ணீர்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3 பொருட்களையும் தண்ணீர்ல நீங்க சேர்த்ததற்கு பிறகு நீங்க படுக்கும் அறையில இந்த டம்ளரை நீங்க வச்சிருங்க. இதை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். அதே போல உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்ப வீட்ல நீங்க ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, தனித்தனி ரூம்ல நீங்க படுத்து தூங்குறீங்கன்னா ஒவ்வொரு அறையிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கணும். தனித்தனியாக இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும். நீங்க படுக்கும் அறையில உங்க தலைக்கு பின்னாடி இடம் இருந்தால் அந்த இடத்துல வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த அறையினுடைய எந்த பகுதியில வேணாலும் இந்த கிளாஸை நீங்க வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. அதே போல இந்த டம்ளரை நம்ம மூடி வைக்க கூடாதுங்க, இது ஓபன்ல தான் இருக்கணும். நீங்க படுக்கும் கட்டில், பாய், பெட் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி இடம் இருந்தால் அங்க நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லனா அந்த ரூமினுடைய எந்த கார்னர்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். அவ்வளவுதாங்க. இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. வீட்டுக்கு வெளியே இந்த தண்ணீரை ஊற்ற முடியாதவங்க நீங்க கிச்சன் சிங்க்ல அல்லது ரெஸ்ட் ரூம்ல கூட ஊத்திடலாம். ஆனால் வீட்டுக்கு வெளிப்பகுதியில் இடம் இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்க வெளிப்பகுதியில் இந்த தண்ணீரை ஊத்திடுங்க. காலையில யார் ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பீங்களோ அவங்க இதை செய்யுங்க. அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக குளிக்கணும். முடிந்தவரை தலைக்கு நீங்க குளிச்சிருங்க. முடியாதவங்க நீங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. நாளை அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்க எந்த அமாவாசைக்கு வேணாலும் இதை செய்யலாம். இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சோமவார அமாவாசைன்றதுனால இது மிகவுமே விசேஷம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.